ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி போட்ட வீடியோவில் வந்து அரிசி மாவு சப்பாத்தி போட்டுன்னு வீடியோ போட்டு நல்லா பாசிட்டிவ் கமெண்ட் வந்துருந்துச்சு. இன்ஸ்டாலே நல்லா பாசிட்டிவாக தான் வந்துருந்துச்சு. எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் 1.5 கிளாஸ் அளவு வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. சேம் குவான்டிட்டி தான். அதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து கல் உப்பு, 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா தளத்தளன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி மாவில் போட்டு நல்லா கிளறிக்க வேண்டியது. அந்த மாவு வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. ஏன்னா நல்லா வந்து வெந்துடும் அந்த மாவில். ஏன்னா தண்ணி அதெல்லாம் கொதிக்க விட்டுருக்கோம், நல்லா வெந்துடும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து மற்ற இதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டோ வந்து பிசையும் போது கொஞ்சம் கையில் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி எதாவது போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். ரொம்பவும் சேர்க்க வேணாம், அதுக்கு கம்மியாகவும் சேர்க்க வேணாம். அந்த மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம திரட்டும் போதே வந்து கையில் ஒட்டாமல் வரும். ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால. எக்ஸ்ட்ரா நம்ம மாவு போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவுனால நல்லா வந்துடும். இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். இன்றைக்கி நான் வந்து 1.5 கிளாஸ் அளவு போட்டது வந்து மொத்தம் 10 சப்பாத்தி எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுனால ஒரு ஃபீலே இருக்கும். நல்லா டோ வந்து பிசைஞ்சு வச்சுட்டு மேலாப்பில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து திரட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக திரட்டுங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவு தானே, கொஞ்சம் அங்கங்கே விடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்து கவனமாக திரட்டினீங்கன்னா ஒன்றும் தெரியாது. அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக மேலாப்பில் வந்து பவுடர் மட்டும் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு பவுடர் வந்து டஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப மெலிசாகவும் தேய்க்க வேணாம், ரொம்பவும் கனமாகவும் தேய்க்க வேணாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போம் அதோட 1 இன்ச் வந்து கொஞ்சம் கனமாக இருந்தால் போதும். நான் வந்து இப்போ டிஃபன் பாக்ஸ் மூடி அளவு அந்த ஷேப், அந்த ரவுண்ட் ஷேப் வரணும்னா அதுக்காக வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கையில் எடுக்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எங்கேயும் கிளியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். போரிங்காக நம்ம சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான குக்கு தான். அதுக்கு மேட்சிங்காக வந்து தக்காளி தொக்கை தான் வச்சுருக்கேன். எண்ணெய் எப்படி வச்சுருக்கேன்னா நல்லெண்ணெய் விட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 துண்டு வெள்ளைப்பூடி சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து மஞ்சள்தூள், தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் தேவை. உப்பு தேவையானாலும் சேர்த்துக்கோங்க. இது காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். நம்ம 2 பக்கம் அழுத்தி அமைக்கி கொடுக்கும்போது நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லைனாலும் நல்லா ப்ளஃபியாக எந்திரிச்சு வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட நைஸ் ஃபீலாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நான் எண்ணெயே ஊற்றலை, நல்லா ப்ளஃபியாக எந்திரிச்சு வந்திருக்கு. அதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த தக்காளி தொக்கை வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நல்லா விரும்பி நல்லா சாப்பிட்டாங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ தின்னாக சேர்த்து உள்ளே மாவு எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து லேயராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு கொஞ்சம் காரசாமலாமாக தான் தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். அடி தூளாக இருந்துச்சு. மறுநாள் போல் அம்மா வீட்டுக்கு கிளம்புறதுக்காக உட்காந்துருந்தேன். பசுமாடு போடுறது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பாப்பாவை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு கிளம்பிட்டேன். திடீர்னு அம்மா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. பர்த்டே வரதுனால அப்படியே கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் தான். இப்போ கடைகளை எல்லா கடைகளையும் போல் எல்லா மாதிரி சூப்பர் மார்க்கெட் மாதிரியே வச்சுருக்காங்க. என்ன இந்த கடையில் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாமே ஹோம் டெக்கருக்கு எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுக்கு போனோமோ அதை மட்டும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு
கண்டெய்னர் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அண்ணாவுக்கு வந்து பேக்கிங் பண்ண நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு கிளம்புனால அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குற ஒரு பாக்ஸு, எனக்கு ஒரு கண்டெய்னர் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா கனமாக அதில் ஆன்லைனில் பார்க்குற ஐட்டம் ஃபுல்லாக இந்த கடையில் வச்சுருக்காங்க. நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. இந்த டாய்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 140 தான். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது, கம்மி ரேட்டில் இருக்குது. மித்ததெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு நானும் அம்மா ரிட்டன் ஆட்டோட கிளம்பிட்டோம். அம்மா கால் வலி வந்துச்சு. நாங்கள் வாங்கினது 2 ட்ரெஸ் தான், ஆனால் பார்த்தது வந்து அவ்வளோ நேரம் 1 ஹவர் மாதிரி கடையில் நின்றுட்டு இருந்தோம். கால் வலியே வந்து சொன்னாங்க. அதோட ஆட்டோவில் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. வந்து மட்டன் கிரேவி மட்டும் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நான் ஈவினிங் போல் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். அண்ணாவுக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்புறம் அப்பாவுக்கும் பாய் சொல்லிட்டு அப்பா வந்து பஸ்ஸை எதில் ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் பஸ்ஸில் கிளம்பி ரிட்டன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. அங்கேருந்து கிளம்பும் போது தான் ஃபேஸில் ரொம்ப டல்லாயிரும். நான் இந்த திங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த கண்டெய்னர் இது எதுக்காக வாங்கியிருந்தேன், மிளகா டப்பா போடுறதுக்காக தான். ரொம்பவே சூப்பராக நல்லா கனமாக இருந்துச்சு. நல்லா ஏர் டைட் கண்டெய்னர், நம்ம எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து மிளகா வந்து தண்ணி பட்டு நல்லா அழுகி போகிற மாதிரி ஒரு ஃபீலாக வந்துருச்சு. சரி, அதுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த கடைக்கு போனப்போ வெறும் 70 ரூபா தான். பாருங்கள், நல்லா கனமாக நல்லா அழகாகவும் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சனால நான் வாங்கிட்டேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம எந்த கண்டெய்னரில் வைக்கிற டிஃப்ரெண்ட் எல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சனால வாங்கிட்டேன். நான் ஒன்று வாங்கினேன், அண்ணனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன லைக்கும் கொடுத்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தான் இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த விலாக் இதோடு முடிச்சுக்கிறேன். நீ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.